ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. கண் கலங்குறாங்க. ஏன் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கனியும் விக்ரமும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. திடீர்னு பார்த்தா கண் கலங்குறாங்க. ஏன் கண் கலங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஓரவஞ்சனை பண்ணியிருக்காங்க பிக் பாஸ். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நேற்று வந்து காலையில் வந்து சர்வர் கமிஷா அந்த சுடிதார் மாதிரி போட்டிருப்பாங்களே நம்ம சாண்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து அமித் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பார். அதை வந்துட்டு பிக் பாஸ் காலையில் பாராட்டியிருப்பார். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். காலையில் வந்துட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டதும் இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது கனியோட மைண்டுக்குள்ளே வந்திருக்கு. அதனால் கனி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் அதே மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்று இருக்காங்க. பிக் பாஸ் நம்மளையும் சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கொடுமை என்ன நேற்றுலேருந்து நடந்திருக்கு. ஆனால் பிக் பாஸ் பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இந்த பிக் பாஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு ஓரவஞ்சனை பண்ணோம்? அப்போ அவங்க மட்டும் வசதி, நாங்கள் மட்டும் இழக்கிறோமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு அதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வேறு கனிக்கிட்ட, சாண்ட்ரா போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் பிக் பாஸ் கண்ணுக்கு தெரியலன்னா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறேங்க. அப்போ விக்ரம் சொல்கிறார், இது என்ன நேற்று வந்த காதலா? ஃப்ரம் சீசன் 1லேருந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு லவ், ஏன் இவர் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நிஜமாலே அழுதுட்டாங்க. நான் என்னடா இது சும்மா கிண்டலுக்கு தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சா உண்மையிலே அழுகுறாங்க. இது வந்துட்டு காமெடியாக இருந்தாலும் அது ஒரு இது உணர்வு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கே பிடிக்குது. உள்ளே இருக்கிற அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் அந்த குரலுக்கு தான் இவங்க செவி சாய்க்கிறது. முகம் தெரியாத ஆள், அந்த குரல் நம்மளை சிரிக்க வைக்குது, அழ வைக்குது, பயப்பட வைக்குது, எல்லாத்தையும் பண்ண வைக்குது. அப்போ அந்த குரல் மேலே நம்மளுக்கு ஒரு அன்பு வரும்ல. அதை கனியை அவங்க பண்ணும்போது அது அப்படி செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா சாண்ட்ராவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் எனக்கு சொல்லணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதை அவர் பார்த்து கண்டிப்பாக வந்து மைக்கு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சொல்லி எனக்கு சொல்லும்போது எனக்கு அழுகையாக வருதுன்றாங்க. அவங்க எனக்கு சிரிப்பாக தான் வருது. பட் இருந்தாலும் அது சொல்லியிருக்கலாம். நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேன். ஒரு வேளை நான் இலக்கரமாக போயிட்டேன் போல இருக்குது. ஒரு வாட்டி நானே வந்துட்டு பிக் பாஸ் ஐ லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் என்ன சொல்லலை போல இருக்குன்றாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு வரும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வந்து கேட்கணும், ஏம்மா அவங்க ஹஸ்பண்ட் வந்து உனக்காக உன் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்க என்னையை வந்துட்டு உனக்கு தெரில, பிக் பாஸ் தான் உன் கண்ணுக்கு தெரிகிறாரம்மா அப்படின்னு கிண்டல் பண்ண போகிறாங்க. ஆனால் அது ஒரு ஃபீலிங். அது வந்துட்டு இந்த சீசனில் வந்துட்டு இந்த சீசனில் எல்லா சீசன்லேயும் அந்த வாய்ஸ்க்கு எல்லா சீசன்லையும் பாருங்களேன், அந்த பிக் பாஸ் வாய்ஸ் மாறி வந்துருக்கும். ஆனால் நம்மள்த பாருங்கள், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9வது சீசன் வந்துட்டு இன்னும் அந்த வாய்ஸ் மாறவே இல்லை. இன்னும் மெருகேறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜாலி ஆகிட்டார். இந்த சீசன்லாம் பயங்கர ஜாலி. ஒரு கலாய்க்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு ஒரு பக்கம், சரியான ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நாட்களாக இவரோட வாய்ஸ் தான் இதுன்ற நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் உருவம் தெரிஞ்சாலும் அது ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கனி பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் உங்களை யாருக்கெல்லாம் வந்துட்டு பிக் பாஸோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாய்ஸ்லாம் பார்த்துனாங்கன்னா அதான் சொன்னால ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்துட்டு அயன்மேனுக்கு வந்து விஜய் சேதுபதியோட வாய்ஸ் கொடுத்தது நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் 2 பேருமே நல்ல வாய்ஸு. ஆனால் இதுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கே பிக் பாஸுக்கு வாய்ஸ்னால் இவரோட வாய்ஸ் தான், வேறு யாரும் வாய்ஸும் செட் ஆகாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.